கமெண்ட் செக்ஷன்ல லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் டெக்கரேஷன் தான். நீங்க சொல்ல அது உண்மைதானே. ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹம்தானோட பர்த்டே. சின்னதாக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவனுக்கு வந்து ஸ்பைடர்மேன் தீமில் வந்து டெக்கரேஷன் பண்ணலான்னு மீஷோலேருந்து வாங்கினேன். இதுதான் அது. ஆனால் இப்படியே நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவர். என்னோடய வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. பண்ணியிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும். மீஷோலேருந்து 166 ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் என்னன்னா கமெண்ட் செக்ஷனில் லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பலூன் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்களே வந்து பலூன் கொடுத்துருக்காங்க. இங்கே செட் பண்ணலாமா? அப்படியே இங்கே தான் செட் பண்ண போகிறேன். எவ்வளோ குப்பை. இம்ரான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு வந்து நினச்சிட்டு நான் இந்த கீபோர்டு வாங்கினேன். எங்கள் வீட்டில் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் ஆகலை. இவ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஸ்கூல் போயிருக்கான். 3 o'clock வந்துடுவான். அதுக்குள்ளே வந்து பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருந்தேன். காலையிலேருந்து எங்கள் அக்கா கிட்டே சொன்னேன் சீக்கிரமாக பண்ணிடலான்ட்டு. இப்போ தான் வந்திருக்கா. இப்போயாச்சும் வந்திருக்கா. அது வரைக்கும் சந்தோஷப்படுறேன். எங்கள் அக்காவை வந்து ஒரு வேலை சொன்னேன், அதுவே செய்யலை. எல்லாம் பலூனும் நல்லா ஊதி நல்லா இருக்குது. ஓட்டையை போட்டு இந்த டியை நாஸ்தம் பண்ணிட்டான். நேற்றுட்டுலாம் அம்தான் வந்து ஒரே அழுவை. மாமா எதுவும் வாங்கி தரலையா அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து தெரியாது உண்மையாலே இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கிஃப்ட்டு தான். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஒரு பைக் பார்த்தேன். அது வந்து சேம் அது நம்ம பெரியவங்களாம் பைக் ஓட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு பைக்கு. அது வந்து 36,000 தான். அவன் சொல்லிட்டோன்னே என்னை பார்த்தேன் வாங்குவானா இல்லையான்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், 36,000 சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடையை விட்டு வெளில வந்துட்டேன். நான் அவன் வரதுக்குள்ளே நான் முடிச்சிடணும்னு நினச்சேன். ஃபைனலி வந்து இதுதான் வந்து லுக்கு. அந்தளவுக்கு டெக்கரேஷன்லாம் கிடையாது, சிம்பிள் டெக்கரேஷன் தான். அவன் வந்துட்டு உடனே வந்து கண்டுபிடிச்சிடுவான். அதனால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு லாக் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். அது ஃபஸ்ட்டு இது தான் வாங்கலான்னு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து சரி இது கொஞ்ச நாள் ஓட்டின அப்புறம் வேஸ்ட்டு தான். இப்போ அவன் பெரியவன் ஆகிட்டான், கொஞ்சம் சைக்கிள்லாம் ஓட்டலாம்ல. அதனால் அவன்கிட்ட இருக்குது, ஆல்ரெடி சைக்கிள் இருக்குது. இந்த சின்னதாக ஒரு சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த சைக்கிள் தான் அவன் வச்சுருக்கான். நேற்று வாங்கிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அந்த கிளிப்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பைக்கு பின்னாடி வந்து கட்டி விட்டுட்டான். எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே பைக்காரன் இப்படி போகிறான் அப்படி போகிறான். ரொம்ப வந்து டார்ச்சர் ஆகிடுச்சு. ஹாப்பி பர்த்டே. थैंक यू बड़ा बच्चा ना बुरा अंगनी है. हैप्पी बर्थडे बोलिया नहीं चॉकलेट कुछ पूरा विश करे थे. पूजा ना विश करे. अच्छा चॉकलेट कुछ लिया. ए நான் குடில. நான் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் குடிச்சேன். நான்லாம் வந்து சின்ன வயசில் படிக்கும்போது சாக்லேட் வந்து இந்த ₹1 இருக்குல்ல, எங்கள் வீட்டில் அது கொடுத்து அனுப்புவாங்க. இந்த வயசில் அவங்க அம்மா சாக்லேட் கொடுத்தது 5 ஸ்டார் சாக்லேட். நான் வந்து 8வது 7வது படிக்கும் வரைக்கும் இந்த ₹1 சாக்லேட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இவனே சீ சொல்கிறான். அவன் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. கிஃப்ட் கூட பண்ண மாட்டாங்க எங்கள் அம்மா, தெரியுமா? ட்ரெஸ்லாம் ஒரு கிஃப்ட்னு வாங்க. இவங்க ட்ரெஸ் இவனுக்கு தான் இங்கே பாருங்க. சின்ன வயசுலலாம் தட்டில் போட்டு சாக்லேட்டு எல்லா வீட்டுக்கும் அமுச்சு விட்ருவாங்க. கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வா அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல.
அவங்களால பண்ணதில்லை. ஆனால் சின்ன வயசில் நான் வந்து தட்டில் சாக்லேட் போட்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்க காசு கொடுப்பாங்க. எடுத்து வந்து சும்மா சொல்கிறாங்க. வாங்கிட்டு அப்படியே ஜேபில் வச்சு எதுவுமே தெரியாத மாதிரி நானே எடுத்து பெல்ட் அடிலாம் வாங்கிருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த நான் சொன்ன பார்த்தீங்களா அது ஒரு பேச்சு எப்படி தடுமாறாம நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சும்மா சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் சொல்ல அப்போ அது உண்மை தானே? அவ்வளோதான் நான் தான் சும்மா சொல்லிட்டேங்க. இன்னும் வரைக்கும் அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இப்போ வந்து கூப்பிட்டு வர போகிறேன். கேக்லாம் வாங்கியாச்சு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. நான் வந்து கேக் வெட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரில. வாங்க பார்க்கலாம். काटेंगे हैप्पी बर्थडे टू यू बोके करो நல்லா இருந்துச்சா? இங்க சாப்பிடுறேன். தேங்க்யூ மாமா. பைக் குடுங்க நேத்து. ஓபன் கிரையான். வாவ் பென்சில் पता है எரேசர் பாபா எரேசர் நேத்து வந்து gift வாங்கிட்டு எங்க அக்கா வீட்ல வச்சிட்டேன். இப்போ வந்து gift வந்து அவனுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் போய் மேலே இந்த gift எடுத்துட்டு வந்துறேன். இதுதான் அந்த சைக்கிள். அம்மே வெயிட் कर வெயிட் ஏய் அம்மா நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படி இருந்துச்சு? நல்லா சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பேரனுக்காக நீ வாங்கி கொடுத்தது. நீ இது வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீ செஞ்சதெல்லாம் எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. இதே மாதிரி வருஷம் வருஷம் கேக்கெல்லாம் பண்ணி நல்லா டெக்கரேஷனும் பண்ணி நல்லா கிஃப்ட் எல்லாம் கொடுத்து என் பேரனுக்கு ரொம்ப இதாயிடுச்சு. குஷி ஆயிட்டான். இப்போ பரவாயில்ல பொறுப்பா செஞ்சதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெட்டி ஆஃபீஸரா? அடிக்கடி நான் சொல்லுவேன் வெட்டி ஆஃபீஸரு வெட்டி ஆஃபீஸர் என்ன பண்றேன் என்ன செஞ்சேன் நீ இது வரைக்கும் நீ சொல்லி நானே என் பையனுக்கு ரொம்ப தடவை நான் திட்டி இருக்கிறேன். இப்போ பரவாயில்ல அந்த வெட்டி ஆஃபீஸ் இல்லாம கொஞ்சம் பொறுப்பா என் பொண்ணோட பையனுக்காக இவ்வளவு செஞ்சது ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நீ செஞ்சுக்கினது. இது வந்து சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குல்ல. நான் தான் சொல்லி கொடுத்தேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? இப்படி தான் சொல்லணும் கொஞ்சம். இது சும்மா சொன்னேன். அவங்களே வந்து சொன்னது. அது இவ்வளோ நாள் சரி சரி ஓகே. இவ்வளோ நாள் பிரியாணி வந்து என் பிறந்த நாளைக்கெலாம் பிரியாணி செய்யவே மாட்டாங்க. இப்போ அம்தானோட பிறந்த நாளுன்ட்டு பிரியாணி செய்கிறாங்க. காலம் மாறிச்சா? பர்த்டே அந்த கேக் கட்டிங் முடிஞ்ச உடனே வந்து என்ன பண்ணிட்டேன், கொளத்தூர் போனேன். கொளத்தூர் போய் மீன்லாம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் மீன் வாங்கி போடலான்ட்டு என்ன பண்ணேன், மீன் வாங்க போயிட்டேன். டேங்க்கில் வந்து போட போகிறேன், காமிக்கிறேன் இருங்க. பேசுகிறதே விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் எதுவும் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. சரியா? மேலே மேலே என் பையன் வீடியோ பார்த்து நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க வாயிலேருந்து சொல்லி நான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இருங்க அந்த மீன் போடுறது நான் காமிக்கிறேன். இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 9 o'clock வாங்கியிருப்பேன். 9 o'clockலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கேட்டேன் டெட்ரா கூட விடலாமா அப்படின்னு சொல்லி, விடலான்னு சொன்னாங்க. அதனால தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இந்த மீன் கிஃப்ட் வந்துட்டான். சைக்கிளு, க்ரையான்ஸு, அது கேமு, டெசரு, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்